மார்னிங் சாம்பியன்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டெல்டா டு ஸ்டார் கன்வென்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் பார்க்க போறோம். இது டெல்டா டு ஸ்டார் கன்வென்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்டார் டு டெல்டா கன்வென்ஷன் ஆஃப் ரெசிஸ்டர் நம்ம ஞாபகம் இருக்கணும். அது ஞாபகம் வந்தால் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெல்டா கொடுத்துருக்காங்க. டெல்டாவில் சிஏபி சிபிசி சிசிஏ கொடுத்துருக்காங்க. அதை வந்து சிஏ சிபி சிசியா மாற்றணும். அப்போ டெல்டா டு ஸ்டார் தான் நம்ம பண்ண வேண்டியது. இப்போ சிஏவோட ஃபார்முலா என்ன? CA equal to CAB plus CCA plus product of C suffix AB, C suffix A divided by C suffix BC. So C suffix A வந்து equal to CAB plus CCA plus product of CAB and CCA divided by CBC சொல்றாங்க. Similarly CB ஓட வேல்யூ என்ன? C suffix B is equal to CAB plus CBC plus plus CAB into CBC by C of CCA. So CB equal to CAB plus CBC plus the product of CAB and CBC divided by CCA அப்படின்னு எடுத்துக்கலாம். CC என்ன வரும்? C suffix C is equal to CBC plus CCA plus product of CBC into CCA divided by CAB. So CC equal to CBC plus CCA plus product of CBC and CCA divided by CAB வரும். ஸோ இதான் வந்து டெல்டா டு ஸ்டார் கன்வென்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டர். ஜஸ்ட் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், டெல்டா டு ஸ்டார் டு டெல்டா கன்வென்ஷன் ஆஃப் ரெசிஸ்டர் வந்து அப்படியே ரிசம்பிள் ஆகும் இங்கே. ஸோ அதோட உல்டாவாக வரும். அங்கே ஸ்டார் டு டெல்டா கன்வென்ஷனுக்கு என்ன ஃபார்முலாவோ அதே தான் வந்து டெல்டா டு ஸ்டார் கன்வென்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் வரும். ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் நம்ம கற்றுக் கொடுத்த ரோகித் தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.